செங்கல்பட்டு பாதுகாப்பு இல்லத்திலிருந்து தப்பின 6 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கோவையில வைத்து விவரங்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், எப்படி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தற்பொழுது எங்க இருக்கிறார்கள், மேலும் நிலவரத்தை நீங்க சொல்லலாம். வணக்கம். செங்கல்பட்டு அரசினர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 12 சிறார்கள் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களை கண்டுபிடிக்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அவர்களுடைய அடையாளங்கள் மற்றும் சிறார்கள் குறித்த தகவல்களை காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சூழல்ல கோவை ரயில் நிலையத்துல நேற்று 3 சிறார்கள் சந்தேகத்துக்கிடமாக சுற்றி இருந்ததை எடுத்து அந்த 3 பேரை போலீசார் நேற்று கைது செஞ்சாங்க. அதே சமயம் மற்றொரு 4 பேரையும் மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செய்யும் போது அதுல ஒருவர் தப்பித்து சென்றிருப்பதாகவும் 6 பேரை தற்போது பிடிச்சிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 6 பேரும், அதாவது தப்பித்து வந்த 7 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க கோவையில் 2 கடைகள்ல பூட்டை உடைத்து கடைகள்ல பணத்தை கொள்ளையடித்திருப்பதாகவும், அதே சமயம் 4 பேர் 2 சக்கர வாகனங்களை திருடி இருப்பதாகவும், 2 சக்கர வாகனத்தை திருடிவிட்டு பெட்ரோல் அடிக்க செல்லும் பொழுது அந்த டேங்கை கல் வைத்து கொட்டி அந்த பெட்ரோல் டேங்கை ஓபன் செஞ்சிருக்காங்க. அதை பெட்ரோல் ஊழியர்கள் பார்த்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் எடுத்து அந்த 4 பேர் பிடிபட்டிருக்காங்க. மொத்தம் 7 பேர்ல 6 பேர் பிடிச்சிருக்காங்க. தற்போது செங்கல்பட்டு தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தப்பி சென்ற மற்றொரு சிறார் எங்கு இருக்கிறார் என்ற கோணத்தில் போலீசார், கோவை மாநகர போலீசார் மற்றும் மாவட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செங்கல்பட்டிலிருந்து தப்பின சிறார்கள் கோவையில மீட்கப்பட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.